வணக்கம் நண்பர்களே. சென்னை யாத்ராஸ் வழங்கக்கூடிய சார்தாம் யாத்ரா, அதுவும் ஸ்டாண்டர்டு யாத்ரா. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. பொதுவாக இந்த மாதிரி பேக்கேஜ் சுற்றுலா நடத்துகிறவங்களை ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ரொம்ப சிக்கனமாக டூர் அழைச்சிட்டு போகிறவங்கள பட்ஜெட் சுற்றுலா அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இதில் ஹால் மாதிரியான அக்காமடேஷன் தான் தருவாங்க. மீடியம் பட்ஜெட் என்று சொல்லும்பொழுது தங்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏசி அல்லாத 4 பேர் 3 பேருக்கு ஒரு ரூம் தருவாங்க. பட் ஸ்டாண்டர்டு சுற்றுலா அமைத்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருக்கு ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. சென்னை யாத்திராஸ் இந்த ஸ்டாண்டர்டு யாத்திரைகள் அந்த சுற்றுலா நடத்துறதுல ரொம்ப திறமையானவங்க. எப்படி கேட்டிங்கன்னாக்கா இந்த சார்தாம் யாத்திரையில் நீங்கள் தங்கக்கூடிய இடங்களில் போகிறான் அருமையான ஏசி ரூம் 2 பேர்களுக்கு ஒரு ரூம் தரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கேதார்நாத் மலை மீது தங்கும் பொழுது எல்லோரும் டெண்டு கூடாரத்தில் தங்குறதுக்கான ஏற்பாடு தான் செஞ்சுருவாங்க. ஆனால் இவங்க அந்த கேதார்நாத்தில் மலை மீது அந்த குளிர் பிரதேசத்தில் தங்கும் பொழுது உங்களுக்கு நார்மலான ஸ்டாண்டர்டான லாட்ஜில் ஹீட்டர் வசதி, அதாவது அங்கே உள்ள குளிருக்கு இதமாக இருக்கக்கூடிய ஹீட்டர் வசதியுடைய அந்த லாட்ஜை ஏற்பாடு பண்ணி தரப்போகிறாங்க. கேதார்நாத் மலை மீது தங்கியிருக்கும் போது கூட உணவு உங்களுக்கு தருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து தரப்போகிறார்கள். அது மட்டும் இல்லை, பயணத்தின் போது நடந்து போகும்போது உங்களுக்கு பொட்டல உணவு, வழியில் பசிக்குங்கிறதுக்காக பொட்டல உணவு தந்து உங்களை வழி அனுப்பி வைக்கிறதுக்காகவும் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் செய்கிறதுனால இவங்களை ஒரு ஸ்டாண்டர்டு சுற்றுலா நடத்துகிறவங்கன்னு நம்ம சொல்லலாம். இதற்கு முன்பு சென்னை யாத்ராஸ் நடத்திய கங்கோத்ரி யமுனோத்ரி இந்த சார்தாம் யாத்திரையுடைய காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. சென்னை யாத்ராஸுடைய 2026 அக்டோபர் மாத சார்தாம் யாத்திரை பற்றிய விவரம் இப்போது. இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் 28 செப்டம்பர் 2026, நிறைவடையும் நாள் 13/10/2026. சென்னையில் தொடங்கி சென்னையில் நிறைவடையும். இந்த சுற்றுலா நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்ன இடம் பார்த்தீங்கன்னாக்கா பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, இவை 4ம் சேர்ந்து தான் சார்தாம் யாத்திரை என்று அழைக்கப்படும். இது போகும் இடங்களில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகிய தேவப்பிரயாகை, ஜோசிமட் இதையும் தரிசனம் பண்ணிட்டு போறீங்க. ருத்ரப்பிரயாக், குப்தகாசி, உத்தர்காசி போன்ற இடங்கள்லையும் தரிசனம் முடிச்சுட்டு ரிஷிகேஷில் ராம் ஜுவாலா, லக்ஷ்மண் ஜுவாலா, கீதா ஆசிரமம், பரமார்த்த நிகேதன் மற்றும் ஹரித்வாரில் நடக்கக்கூடிய கங்கா ஆர்த்தி இவை அனைத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா 41,900, 41,900 ரூபாய். முன்பணம் ரூபாய் 10,000. இந்த கட்டணத்தில் என்ன அடங்கும் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி வரை செல்லக்கூடிய அந்த ட்ரெயின்களில் போக வர தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட் கட்டணம் இதில் அடங்கிடும். டெல்லியில் இறங்கின பிறகு உங்களுக்கு அங்கிருந்து கூட்டி செல்லக்கூடிய அந்த பேருந்தானது 2+2 வசதியுடைய புஷ்பக் வசதியுடைய ஏசி சொகுசு பேருந்தாக இருக்கும். சார்தாம் யாத்திரையில் 10 நாட்கள் சுற்றி வரக்கூடிய அந்த நாட்களில் ஒவ்வொரு நாள் இரவும் தங்குவதற்கு ஸ்டாண்டர்டான லாட்ஜுகளில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரூம் போட்டு தருவாங்க. கேதார்நாத் மலை உச்சியின் மீது, அதாவது 16 கிலோமீட்டர் நடந்தோ குதிரை மீதோ போன பிறகு அங்கே உங்களுக்கு தங்குவதற்கு ஸ்டாண்டர்டு ரூமில், அதுவும் ஹீட்டர் வசதியுடன் கூடிய ரூமில் தங்க வைக்கிறாங்க. அங்கே உணவும் சமைத்து கொடுப்பதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் கேதார்நாத் யாத்திரை அந்த 16 கிலோமீட்டர் நடந்து போனாலும் சரி, குதிரையில் போனாலும் சரி, அந்த பாதையின் போது நீங்கள் சாப்பிடுவதற்கு உணவு பொட்டலமும் செய்து உங்களுக்கு தருவார்கள். ஸோ இந்த மாதிரிலாம் செய்கிறதுனால இது ஒரு ஸ்டாண்டர்டு சுற்றுலா நடத்துபவர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றாங்க. ஸோ அதனால தான் இந்த கட்டணம். எனவே நண்பர்களே, இந்த சுற்றுலாவில் கலந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் உடனடியாக கீழ்காண நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுக்கான முழு சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து கொண்டு உங்களுக்கான இருக்கைகளை முன்பணம் மட்டும் செலுத்தி புக் செய்து கொள்ளுங்கள். மீதி உள்ள பணமானது டூர் கிளம்புவதற்கு 20 நாட்களுக்கு முன்பு செலுத்த வேண்டியிருக்கும். இந்த சுற்றுலா பற்றிய முழு விவரங்களையும் நமது ட்ரிப்கார்ட் 360 அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்லையும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம்.